வதந்திகளையோ நிரூபிக்கப்படாத உண்மையையோ பேசக்கூடாது. அது என்ன வதந்தி அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் உண்மையா அப்படின்னு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்காது. அது நமக்கு அரைகுறையாக தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு போய் பேச்சு போட்டில் பேசினோன்னா, அது சம்பந்தமான நிறைய அறிவை இருக்கிற அந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து சும்மா அடிச்சு விட்டுட்ருக்கான், அப்போ இதுக்கு முன்னாடி இவன் பேசின விஷயமும் பொய்யா தான் இருக்கும்னு அவங்களாம் ஒரு கணிப்புக்கு வந்துடுவாங்க. அதாவது ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து நல்லா பேசியிருப்பீங்க, நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சின்ன வதந்தியை உள்ளே விட்டுருப்பீங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, நீங்கள் உண்மை நம்பியிருப்பீங்க. ஆனால் அது ஒரு வதந்தியாவோ இல்லை பொய்யாவோ இருக்கலாம். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இந்த விஷயத்தை விட உனக்கு இந்த நாலேஜ் இல்லை, அப்போ இவன் எல்லாமே தப்பாக தான் பேசியிருப்பான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசுகிற விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறது, இல்லை வேறு ஏதாவது நடந்த சம்பவங்களை பேசுகிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் இதெல்லாம் உண்மை தானு பார்க்கணும். இப்போ வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள்கள் நிற்காது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி மாதிரி கிளம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு